வணக்கம் மை டியர் மென் அண்ட் உமன். சிறந்த மனிதன் சேலஞ்சோட 4வது நாள் இது. இன்னைக்கு அதிகாலை 6:15 எந்திரிச்சிட்டு காலை கடனை முடிச்சுட்டு பல்லும் விளக்கிட்டு இன்னைக்கு காலையில் வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன். நினச்ச மாதிரியே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஷூவை மாட்டிட்டு ஓடுற கிளம்பிட்டேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாரத்தில் 5 நாள் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்வ கோளாறில் ஆங்கிள் அடி வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் ஓடுறேன். மெதுவாக நடந்துட்டு இருக்கும்போது வானத்தை பார்த்தா எவனோ ஏரோப்ளைன் விட்டு விளையாண்டு இருந்தான். காலங்காத்தாலேயே ஏரோப்ளைனே பறக்கும்போது நம்மளால் பறக்க முடியாது அப்படின்னு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பித்தனால ஒரு 3 கிலோமீட்டரோட முடிச்சுக்கிட்டேன். நண்பர்களே பார்த்துக்கோங்க. ஓடினது மட்டும் பத்தாது, நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ட்டு 50 புஷ்அப்பு, 50 கிரன்ச்சஸ்ஸு, 50 புல்லப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு மாடிக்கு போய் செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மெய் மறந்து போய் உட்காண்ட்ருந்தேன். அப்போ தான் கீழே இருந்து எங்கள் அப்பா முட்டையை வச்சுருக்கேன் அதை ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நானும் கீழே போய் முட்டையை ஆஃப் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மண்டைக்கு ஸ்பைக்ஸ் வச்சு விளையாண்டு மாய்ஸ்சரைசரை போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டேன். என்னடா எல்லா வீடியோலையும் இந்த ஃபேண்டா பாட்டிலே வச்சுட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பாட்டில் தான் வாய்க்கு அடக்கமாகவும் 2.25 லிட்டரும் இருக்குது. அதனால் டெய்லி இதில் தான் தண்ணி குடிச்சு ஹைட்ரேஷனாக இருக்கேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையும் கருப்பு காப்பி வித்தவுட் சுகரையும் சாப்பிட்டு எப்பவும் போல் கிரியேட்டின் எடுத்துட்டேன். எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கிரியேட்டின் எடுக்கணுமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிரியேட்டின் எடுக்கணுமான்னு தெரில மக்களே, தயவு செய்து சொல்லுங்கள். கிரியேட்டின் எடுத்துகிட்டு ஒர்க்குக்கு லாகின் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு ஒரு ஹெவியான சாப்பாடை போட்டேன். என்னடா இவன் ஹெவியாக சாப்பிட மாட்டான்னு சாப்பிட்றேன்னு பார்க்காதீங்க. என்னதான் நான் இப்படி சாப்பிட்டாலும் என்னோடய கேலரியை ட்ராக் பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நோ வரிஸ். 9 மணி நேரம் வேலையில் இருக்க 1 மணி நேரம் பிரேக்கில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா பிரேக்கை போட்டு பார்க்குறேன், கரண்ட்டு போச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. இருந்தாலும் இந்த கைப்புள்ளியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரி எடிட் பண்ணிட்டு திருப்பி ஒர்க்குக்கு போயிட்டேன். ஒர்க்கை முடிச்சுட்டு நானே என் கையால் பிரெட் ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். நண்பர்களே சந்தோஷமா இருங்க. குட் நைட்.